Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்ல 16 மார்க் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 6 பார்க்க போறோம். சோ ஏற்கனவே நம்ம 5 பார்ட்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு வீடியோ நம்ம 8 மார்க் क्वेश्चंस ஸ்ப்ளிட் அப் பண்ணி பார்க்கறோம். சோ அதே மாதிரி நம்ம சேனல்ல 2 மார்க் क्वेश्चंस நம்ம 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம 5 क्वेश्चंस இருக்கு. டோட்டலா 5 क्वेश्चंस இருக்கு. டோட்டலா 10 into 5 50 क्वेश्चंस இருக்கு. அதே மாதிரி நம்ம 25 டேஸ் சேலஞ்ச் எடுத்துறோம். ஒவ்வொரு டேவும் நம்ம 2 வீடியோ 16 மார்க்ஸ் அப்லோட் பண்றோம். சோ அந்த 50 क्वेश्चंस 16 மார்க்ஸ் காச்சு அதே மாதிரி இதுலயும் நமக்கு எவ்வளவு இருக்கு 50 क्वेश्चंस இருக்கு. So let us move to part 6. So what is asked? Find the maximum and minimum value of கேட்டிருக்கு. So இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம் y ன்னு எடுத்துக்கிறோம். First step what we are going to do, find dy by dx. இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் with respect to x. 2 into x cube differentiate பண்ணா 3x square, 3 into x square differentiate பண்ணா 2x minus 36x differentiate பண்ணா 36, 10 differentiate பண்ணா 0. So dy by dx ஓட value 2 into 3 6x square, 3 into 2 6x minus 36. So dy by dx 0 க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும்? We are going to equate dy by dx equal to 0. அப்ப என்ன கிடைக்கும்? 6x square minus 6x minus 36 is equal to 0. So இத 6 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? x square minus x minus 6 is equal to 0. மல்டிப்ளை பண்ணா minus 6 கிடைக்கும். ஆட் பண்ணா 1. அப்ப என்ன நம்பர்? minus 3 2. minus 3 யும் 2 யும் ஆட் பண்ணா minus 1, மல்டிப்ளை பண்ணா minus 6. So x minus 3 into x plus 2 is equal to 0. x ஓட வேல்யூ 3, minus 2. x க்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 3, minus 2. x ஓட வேல்யூ 3, minus 2. So நம்ம ஏற்கனவே dy by dx கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போறோம்? d square y by dx square கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? d square y by dx square. 6x square differentiate பண்ணா 12x minus 6x differentiate பண்ணா 6. So நம்ம இந்த பாயிண்ட்ல at x is equal to 3 d square y by dx square ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்க்க போறோம். 12 into 3 minus 6 which is equal to 36 minus 30 greater than 0. greater than 0 வந்தா நமக்கு x is equal to 3 ல மினிமம் வேல்யூ கிடைக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது? at x is equal to minus 2 dy by dx என்ன வருதுன்னு பார்க்கலாம். சாரி, d square y by dx square. 12 into minus 2 minus 6. so இது வந்து என்ன கிடைக்குது? minus 30. less than 0 வந்தா maximum value. so maximum value நமக்கு எப்ப கிடைக்குது? x ஓட வேல்யூ minus 2 இருக்கும்போது. எப்ப மினிமம் வேல்யூ கிடைக்குது? x ஓட வேல்யூ 3 இருக்கும்போது. so நம்ம வந்து x ஓட வேல்யூ 3 இருக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? when x is equal to 3 we get the minimum value. when x is equal to minus 2 we get the maximum value. இப்போ நம்ம maximum value minimum value கண்டுபிடிக்க போறோம். next step we are going to find the maximum value. so what is the maximum value? the maximum value when x is equal to minus 2. x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? minus 2 the whole cube, 3 into minus 2 the whole square, 36 into minus 2 plus 10. so 2 into minus 2 the whole cube என்னது? minus 8. minus 3 into minus 2 the whole square 4. minus into minus plus 72 plus 10. so 2 into minus 8 minus 16 minus 12 plus 82. so இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? minus 28 plus 82. so 28 to 82 ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 82 minus 28 is equal to 54. so what is the maximum value? the maximum value is equal to 54 when x is equal to minus 2. when x is equal to minus 2 we get the maximum value. next we are interested in finding the minimum value. minimum value எப்ப கிடைக்க போகுது? the minimum value when x is equal to 3. so நம்ம இதே இதுல x ஓட வேல்யூ 3 இருந்தா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இதே ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 3. 2 into 3 cube minus 3 into 3 square minus 36 into 3 plus 10. so 3 cube 27 into 2 54.
3 square 9 into 3 27, 36 into 3 108 plus 10. So plus எல்லாம் add பண்ணிக்கிறோம். 54 plus 10 64 minus 108 minus 27. So 3 square 9, sorry இங்க என்ன வருது 27 into 2 54. இது ரெண்டு ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 135. 135 ல இருந்து 64 சப்ட்ராக்ட் பண்றோம். 135 ல இருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்குது 71 minus 71. So இதுல இருந்து நம்ம கடைசியா என்ன சொல்றோம் minimum value is minus 71. எப்ப when x is equal to 3. அதே மாதிரி maximum value is என்ன கண்டுபிடிச்சோம் 58 when x is equal to minus 2. இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிப்போம். ஏற்கனவே நம்ம maximum value கண்டுபிடிச்சிட்டோம். So thank you students. If you like this video, share with your friends. Thank you.